ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அர்ஜுன் சக்கரவர்த்தி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபியா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயர், அதுவும் இந்தியாக்காக விளையாடின ஒரு கபடி பிளேயர். அவரை தேடி ஒரு கோச் ஒருத்தர் வராரு அவங்க ஊருக்கு. வந்து போது இவரால் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தா பயங்கரமா குடிச்சிட்டு பயங்கரமான ஒரு நிலைமையில இருக்காரு. இவர் என்னடா ஒரு இந்தியன் பிளேயர் இப்படி இருக்காரே அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோக்கு நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில அதையும் தாண்டி இவர் வெளியே வந்தாரா, வெளியே வந்து திருப்பி இந்தியாக்காக விளையாண்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு எடுத்ததுனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லியே ஆகணும். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து 1980களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான ஆர்ட் டிசைன் ஒர்க்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே இருந்தது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி படம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா தான் பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பல போர்ஷன்ஸ் லேக் அடிச்சிருச்சு. இவங்க ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா கதையை கொண்டு போனாலும் அதே மாதிரி எண்டிங்ல கொஞ்ச நேரம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனா மிடில் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் அடிச்சிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Thank you.